ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழக்கு இன்று விசாரணைக்கு தலைமை நீதிபதி அவருடைய அமர்வில் வந்தது. இன்று பட்டியலிடப்பட்ட வழக்கு 12வது ஐட்டமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த வழக்கிலே பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயாவிடம்தான் உள்ளது. 30/5/2025 முதல் இதுகாரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக நிறுவனரே இருக்கிறார் என்பதும் 12 கடிதங்களுக்கு மேலே தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி தேர்தல் ஆணையமும் அதை ஏற்றுக்கொண்ட வகையிலே தேர்தல் ஆணையத்திலிருந்து ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது 30/7/2025 அன்று ஒரு கடிதம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெயர் ஏதும் போடாமல் கட்சிக்காக, அப்படி என்றால் அது டாக்டர் ஐயாவுக்குத்தான். ஏனென்று சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய தலைவர் நிறுவனர் டாக்டர் ஐயா தான். 37 டாக்டர் ஐயா தான் தலைவர். அவர் பெயருக்கு வர வேண்டியது தவறுதலாக வேறு ஒரு விலாசத்துக்கு சென்று விட்டது. அதனால் அதை குவாஷ் செய்ய வேண்டும். அந்த முகவரி சரியானதல்ல. அதனால் 30/7/2025 கொடுக்கப்பட்ட மாம்பழ சின்னம் ஒதுக்கி வேறு விலாசத்திற்கு போன ஒரு உத்தரவை ரத்து செய்து மாம்பழ சின்னத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐயாவுக்கு கொடுத்ததை ஐயாவினுடைய அலுவலகம் உள்ள 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவில் உள்ள விலாசத்திற்கு மாற்றி அனுப்ப வேண்டும் என்று வழக்கு போட்டுள்ளோம். டெல்லி உயர்நீதிமன்றத்திலே 4/12/2025 மினி புஷ்கர்னா நீதி அரசி அவர்களிடம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை தெளிவாக சொல்லிவிட்ட பிறகு அன்புமணி தரப்பு உறுப்பினரே அல்ல, அன்புமணியினுடைய டீம் எந்தவித பொறுப்பிலும் இல்லை. தே ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டு த பார்ட்டி. அந்த வகையிலே இன்று தலைமை நீதி அரசு அவர்களிடம் நாங்கள் வாதத்தை முன்வைக்கும் போது எதிர்த்தரப்பிலே இருந்து எங்களையும் பார்ட்டியாக சேர்க்க வேண்டும் என்று வந்தார்கள். நீதிமன்றம் உங்களை பார்ட்டியாக கேட்க முடியாது. we cannot give audience to you as you are not a party to the dispute என்று சொல்லி நிராகரித்து இந்த வழக்கை 24/2 அரசாங்கத்தினுடைய பதிலுக்காக வைத்திருக்கிறார்கள். மாம்பழ சின்னம் மருத்துவர் ஐயாவுக்குத்தான். அது விலாசம் மாறிவிட்டது. விலாசத்தை மாற்றி கொடுக்க கேட்டிருக்கிறோம். கட்சியில் இல்லாத, பொறுப்பில் இல்லாத ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு இதில் கேட்க எந்த உரிமையும் இல்லை என்பதை நிலைநாட்டக்கூடிய அளவிலே நீதிமன்றத்தில் எங்கள் வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறோம். மீண்டும் மாம்பழ சின்னம் ஐயாவுக்கே ஒதுக்கப்படும் நாள் விரைவில் இருக்கிறது. நன்றி, வணக்கம். 30/7/2025 பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யார் என்று பெயர் சொல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம் சட்டப்படி ஒதுக்கப்பட்டது என்று ஒரு கடிதம் வந்துள்ளது. அந்த கடிதம் பாட்டாளி மக்கள் கட்சி 37 தலைவராக இருந்த மருத்துவர் ஐயாவுக்கு வந்திருக்க வேண்டும். அந்த விலாசத்திற்கு 30/7/2025 அன்றைய தேதியில் அவர்தான் தலைவர். ஆனால் அது பழைய விலாசத்திற்கு சென்று விட்டது. அதை மாற்றி புதிய விலாசத்திற்கு அனுப்ப வேண்டும், புதிதாக ஒரு ஆர்டர் கொடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்தோம். அதை நீதியரசர் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், தேவையில்லாமல் அந்த விலாசத்தை அலுவலகத்தில் புதுப்பிக்க தவறியதால் அவர்களுடைய இன்அட்வர்டன்ட் மிஸ்டேக்கால் அது வந்திருக்கும் என்று அனுமானித்து புதிதாக மாம்பழ சின்னத்தை மருத்துவர் ஐயாவுடைய 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். கேளும் பொழுது எதிர்தரப்பிலிருந்து எங்களை பார்ட்டியாக சேர்க்கவில்லை, எங்களுக்கும் பார்ட்டியாக சேர்க்க அனுமதி வேண்டும் என்று கேட்டார்கள். நீதிமன்றம் அவர்கள் கோரிக்கையை நிராகரித்து விட்டது. உங்களை கேட்க முடியாது, நீங்கள் இந்த வழக்கில் பார்ட்டி அல்ல, தேர்தல் ஆணையத்திற்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் தான் வழக்கு, அவர்களைத்தான் கேட்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் பதில் கொடுப்பதற்காக வழக்கு ஒற்றி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.